நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரியான கூட்டங்க. உங்களுக்கு ஆலியார் டேமோட வியூலாம் காமிக்கிறேன். 40 கிலோமீட்டர் வால்பாறை. சும்மா வெறித்தனமாக இருக்கும் இந்த ரைடு. ஏன்னா ஹில்ஸ் ஏற போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலைக்குடி 166 கிலோமீட்ரு கோ ஸ்லோ வேகத்தடங்க. ஆப்போசிட்டில் வண்டியில் நிறைய வரும். அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் நம்ம போகணும். வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஏடிஏ ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்தீங்கன்னா ஆலியார் டேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் விசிட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனால் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போகல. அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா லக்கு தான். எல்லாத்தையும் நம்ம க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்குங்க. மழை பெஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் தான். அதுவும் போக இந்த இடத்துல நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். யானை இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நல்லது. இல்லைங்க, ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அதனால் அனிமல்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் மங்கீஸ் தான் நிறையா இருக்குது. ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஓகேங்க, அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் வந்து கிராஸ் பண்ணுற இடம். தண்ணி குடிக்கிறதுக்கு போகும். காட்டுக்குள்ளேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகும் போல். நம்மள மாதிரி ரைடர்ஸ்லாம் நின்றுருக்காங்க அங்கே. பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு பஸ்ஸு போயிட்டுருக்கு. க்ரூஸ் பண்ணி ரைட்டாக மூவ் பண்ணலாம். இதுதான் அந்த ஃபால்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கும் போகலை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒர்த்தானா ஓரளவுக்கு ஒர்த்து தான், அவ்வளோதான். ரெம்பன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்மளுக்கு டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே நிப்பாட்ட வேணாம், போயிட்டே இருக்கலாம்னு கிளம்பிட்டுருக்கோம். பெண்டுலாம் பார்த்தீங்களா? சூப்பரான பெண்டுங்க. வால்பாறைனாலே தரமாக தான் இருக்கும். அதில் பெண்டுக்கு குறையே கிடையாதுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பெண்டு எல்லாமே. ஒர்த்தான ஒரு ரோடுலாம், தரமான ரோடு வந்து பார்த்திங்கன்னா குண்டுங்குழி மல்ல. அந்தளவுக்கு சந்தோஷம். குண்டுங்குழி மாதிரினா தான் நம்மளுக்கு பிரச்சனையாகும். ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா குட்டி ரோடுங்க, சின்ன ரோடு. இந்த ரோட்டில் ரொம்ப கவனமாக போகிறது மாதிரி தான் இருக்குது. ரோடெல்லாம் சரிஞ்சு விழுகுன்னு நினைக்கிறேன். சரியாக இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்கலை. நம்ம அதாவது வால்பாறைக்கு அந்த பக்கம் அதரப்பள்ளி ஃபால்ஸ் சைடுக்கு மழை பெஞ்சா உண்டு தான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் அடிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரியான பெண்டாக இருக்குங்க. அப்பா சரி, என்னடா இது வேறு மாதிரி இருக்குது.
ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீல்ஸ்னாலே சும்மா தெறிக்க விடுவோம். அப்படியே ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு தரமான ஒரு வீடியோவாக இருக்கும். வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா வந்து போயிட்டுருக்கு. பெரிய வண்டிகளும் வருதுங்க. அப்பா, கொஞ்சம் கேப் கிடச்சா கூட போயிடலாம். வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க. டைமிங் ரொம்ப ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறதுக்கு தாங்க டைம் ரொம்ப அதிகமாகும். அதரப்பள்ளி ஃபால்ஸ் போகும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும். அதுக்காக தான் இந்த க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரோடு சின்ன ரோடாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனையாகும். ரோடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சைடு எடுத்து டக்கு டக்குன்னு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் சூப்பரான ரோடு. தரமான பெண்டு தாங்க நிறையா இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது பெண்டு எல்லாமே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை பெண்டுனா 40 பெண்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பெண்டு இப்போ தான் ஏறுறோமா. ஏங்க இவ்வளோ நேரம் எவ்வளோ பெண்டு ஏறி வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு பெண்டுன்னே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெண்டு இப்போ தான் ஏறுறோமா. ஆனால் வெறித்தனமாக இருக்குங்க. ஒவ்வொரு பெண்டும், ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் தரமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஏறிட்டு இருந்தால் தான் பெண்டுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு பெண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாண்டுறோமா. ஒர்த்து தாங்க, செம்ம ஒர்த்து. நான் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது நினச்சேன். தரமாக இருக்குது ரோடு. ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணல. நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு இடத்துல போய் நின்று நம்ம அந்த வியூலாம் பார்ப்போம், நல்லா இருக்குமான்னு. ரொம்ப கவனமாக போனோம். நம்மளுக்கு முன்னாடி இருக்க மவுண்டன்லாம் நம்மளை அப்படியே கண்ணை கட்டி இழுக்குதுங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரையாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மிகப்பெரிய கல்லில் ஏறி நிற்கும் பார்த்தீங்களா, வரையாடு அது இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு லக்கு இருந்தால் பார்க்கலாம். என்ன மார்னிங் டயத்தில் வந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பார்க்க முடியுமான்னு தெரில. எவ்வளோ ஹைட்டில் ஏறிட்டு இருக்கோன்னு தெரியுதுங்களா. செம்மங்க. ஒரு தரமான ஸ்பாட் இது. இங்கேருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு காய்ஸ். நம்ம சும்மா படம் காட்டுறோம். இன்னும் 33 கிலோமீட்டரு. செம்மையாக இருக்குங்க. உண்மையிலேயும் ஒருத்துங்க. என்ன கல் எப்படி இருக்கு, பார்க்கவே பயமாக இருக்கு. செம்ம பெண்டு. ரொம்ப கவனமாக போனோங்க. ஒரு பெரிய மவுண்டன் இருக்கு, வரையாடு. அதுதான் பார்த்தீங்களா, வரையாடு இருக்க இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு நிறையா.
பரவாயில்லாமல் இருக்கு. நம்ம வரையாடை பார்க்குறதுக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா அந்த வரையாடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இந்த கல்லுகளில் தான், இந்த டிவைட் மேலே தான் படுத்துருக்கோம். நம்மளுக்கு லக்கு இல்லை. லக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடாவது பார்த்துருந்துருக்கலாம். சைடில் தான் நின்றுக்குன்னுவாங்க, ஆனால் இல்லைங்க, ஒன்றும் கூட இல்லை. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு வரையாடை கூட காமிக்க பார்க்கல. நம்ம போட்டிருக்காங்க இதுலேயே வரையாடுகள் நடமாடும் பகுதின்னு. பெண்டு தான் வேற மாதிரி இருக்கு. வெறி கொண்டு போட்டிருக்காங்க அந்த ரோடெல்லாமா. ரோடு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிற்க போகிறோம். நின்று அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான் மாசாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது, அதாவது ஹீல்ஸ் ரைடிங்கில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹீல்ஸ் ரைடிங்கில் ரெண்டாவது ஹீல்ஸ் ரைடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை ஹீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரப்பள்ளி ஃபால்ஸும் இதில் வீடியோக்குள்ளே கொண்டு வர போகிறோம். அந்த அவரப்பள்ளி ஃபால்ஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மலையில் நனைய போகிறோமோ அதுவும் இருக்குது. நம்மளுக்கு வரையாடு கிடைக்கவில்லை. வரையாடு நம்மளுக்கு இல்லை. வரையாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு படலை, நேரத்துலேயே வந்துருந்துருக்கணுங்க. பரவாயில்ல, வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு ரோடு. ஹில்ஸ் ரைடிங்னாலே சும்மா வெறித்தனமாக நம்ம ரைட் பண்ணுவோம். அது நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியும். மற்றவங்கெல்லாம் கீழே வந்துட்டுருப்பாங்க, நம்ம டக்கு டக்குன்னு சூப்பரான ஸ்பாட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஒரு டைம் பார்த்துங்க, செம்ம ஒருத்துங்க. சரி, நிற்கக்கூடாதுன்ட்டாங்க, அப்படியே கிளம்பிடலாம். தேங்க்ஸ்ண்ணே. நிற்கக்கூடாதுன்ட்டாங்க, ஆனால் இங்கேருந்து வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்டில் நிப்பாட்டினேன். ஒரு 2 மினிட்ஸ் கேட்டேன், அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிளம்புன்ட்டாங்க. சரி, ஓகேங்க, பரவாயில்ல. உங்களுக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான் காமிச்சிருக்கேன். இங்கே நின்று பார்க்கலாங்க, இந்த இடத்துல நின்று பார்க்கலாம். இங்கே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் நிற்கிறது தப்பு தான். உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, நின்று ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வளைஞ்சு வருதுன்னு. தரமான ஒரு ஸ்பாட்டு. பொள்ளாச்சி ஏரியா ஃபுல்லாக தெரியுதுங்க, வேறு மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னு தெரில, ஏதோ ப்ராப்ளம் போல். அதாவது நம்ம கீழே வண்டியை நம்ம டைனிங் பண்ணும்போது நம்ம கால் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்கணும். பார்க்குறீங்களா, காலை வந்து சேர்ந்து இப்படி எடுக்கணும். காலையும் அப்படி காலையும் சேர்த்து நம்ம படுக்கு போட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் உடம்பை வளைச்சி கொடுக்கணுங்க. இங்கே உட்காந்துருக்காங்க எல்லா பேரும் ஜாலியாக, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். காதை கிளிக்கி விட்டு போகிறாரு. அப்படி ஒருத்தான பிளேஸ் தான் நம்ம எல்லாமே வந்துட்டுருக்கோம் இப்போதைக்கு. அப்படியே முக்கா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. தம்பி ஸ்டைலில் கொடூரமாக இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே இன்னும் டைம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, போயிட்டு இருக்கலாம்.
ஒரு உருத்தான இடம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். செம்மையான ஸ்பாட்டுங்க, தரமான ஒரு ஸ்பாட்டு. இங்கே நின்று அந்த வியூ பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியல. நம்ம இப்போ தான் ஏறிட்டுருக்கோம். நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெண்டு ஏறி முடிச்சிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். மழை மட்டும் லைட்டாக பேஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு இன்றைக்கி விருந்துங்க, தரமாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா மழை பெஞ்சால் தான் பிரச்சனை. எலிஃபண்ட் கிராசிங் ஏரியான்னு போட்டிருக்காங்க, ரொம்ப கவனமாக தான் போகணும். நம்மளுக்கு இந்த யானைன்னா ரொம்ப பயங்க. உங்களுக்கு பயமாக என்னன்னு எனக்கு தெரில. அப்படி பயமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யானைன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பயம். அதை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கும் எனக்கு. அதேமாரி ரொம்ப ஹைட்டில் இருந்தாலும் நம்ம பயப்படுவோம். ஆனால் இந்த ரைட் பண்ண வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சுங்க. ஆனால் யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயப்படுவேன். அது ஒரு சில பேர் பயப்படவே மாட்டாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயப்படுவோங்க. இந்த பக்கமும் வியூ பாயிண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்க, அட்டைக்கட்டி, இந்த ஏரியா பேர் தான் அட்டைக்கட்டி போல். சாலைக்குடி சோலையார் அணை 43 கிலோமீட்ரு. நம்ம இதெல்லாமே தாண்டி தான் போனோம். வால்பாறை 28 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அட்டைக்கட்டியா இந்த ஏரியா பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும். நம்ம கவனமாக தான் போனோம். ஹேர்ஸ்பில் முனைன்னு போட்டிருக்கு, அது என்ன முனைன்னு எனக்கு தெரில. வால்பாறை 28 கிலோமீட்ரு. பொம்மை புலியா? நான் கூட நெஜ புலின்னு நினச்சிட்டேங்க. ரோடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோடாக போட்டிருக்காங்க. ஏன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம். அட்டைக்கட்டி ஊர் பேரே வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம ரைட் பண்ணி வந்துட்டோம். முக்கியமான இடத்துல புறமே ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஆள் போட்டுடுறாங்க, அந்த இடத்துல நிற்க விட மாட்டுறாங்க. எதனால இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்னா, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி போய் விழுந்து ஏதாவது கை கால் உடஞ்சிரும், இந்த மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்னங்க மறுபடியும் ஹில்ஸ் மறுபடியும் ஏறுது போல். தரமாக இருக்குது இடம். கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கப்புள்ஸாக தாங்க வர்றாங்க பசங்கள்லாம். வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறானுங்க பசங்க. நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஜெஸ்ஸி தான். ஆனால் டார்ச்சர் இல்லைங்க, நம்ம ஜெஸ்ஸி வந்து நம்மளுக்கு ஒருவேளை லேடிஸ் டார்ச்சராக இருக்குமோன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்குன்னா அவ்வளோ க்ரஸ்ஸு, பைக் மேலே அவ்வளோ லவ்வு. ஏன்னா அதுவும் போக நம்மளை நிறைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி தான் கூப்பிட்டு போயிட்டே இருக்கா. அவன் மேலே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா க்ரஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் யாருனால தர முடியும்? நம்ம ஜெஸ்ஸி மட்டும்தான் தர முடியும். ஐ லவ் யூ ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸினால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்லாம் கொடுக்க முடியும். அதை விட நம்ம ரோடு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இல்லைன்னா நம்ம தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனமாக தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா எல்லா இடமே பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான இடமும் கூடாது.
இங்கே வருங்க கப்புள்ஸ் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம மாட்டு போயிட்டே இருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். கடம்பாறை நீரூற்று மின் திட்டம், ஏதோ அதாவது கரண்ட் எடுக்கிற இடம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் ஏரியான்னு போட்டிருக்காங்க. தரமாக இருக்குங்க இந்த இடம். உண்மையிலே நேர் ரோட்டில் ஓட்டுறதுக்கும், அதாவது பைபாஸில் ஓட்டுறதுக்கும் ஹீல்ஸில் ஓட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறது மாதிரியே இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கணும் நீங்கள் எப்பயுமேவும், அந்த மாதிரி தான் இருக்குது. டேய் சரியான பெண்டுங்க அது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டே வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா அதை மறந்துட்டேன். முரட்டுத்தனமாக ஒரு பெண்டு ஒருத்துங்க, செம்ம ஒருத்து. வால்பாறை ஒரு லாரி சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது. நம்மளுக்கு முன்னாடி பஸ் ஒன்று போயிட்டுருக்கு. மலை மீனாக கொண்டை சிவளவு 22 வந்துட்டோம். அது முடியும் 22 பெண்டு வந்துட்டோங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வேறு லெவல் ரைடு ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது யாருக்காகனா நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலிக்காக. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டார் அவர். ஒவ்வொரு இடமும் சும்மா வெறித்தனமாக இருக்குது. நம்ம ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா திணறா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்டும் இருக்குது. பெண்டுகள்லாம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கை வலிக்குதுங்க, ஓட்ட முடியல, நம்ம ரைட் பண்ண முடியல. ஆனால் இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சும்மா ஜில்லுன்னு இருக்குங்க, அவ்வளோ ஜில்லாக இருக்குது. ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது, ஜில்னஸ்ஸு நம்ம உடம்பே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. லவர்ஸ் கப்புள்ஸ் அப்படி தான் வர்றாங்க. நம்ம ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இன்னொன்றுங்க, அந்த ஹில்ஸ் ஏரியா இங்கிட்டு வரும்போது கொஞ்சம் லேடிஸ்லாம் கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே நம்ம தமிழையாவோ இல்லை பசங்க கூட வந்தோம்னா வேறு மாதிரி ஹைப் கொடுக்குங்க, பயமே தெரியாது பாருங்களேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் தப்பு தான். லேடிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டியாக போக பார்ப்போம். ஒத்துங்க என்னமா இருக்குது இந்த இடம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. அந்த பிளேஸ்லாம் பார்க்க சரியான பெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தான பெண்டுங்க, சரியான பெண்டு இல்லை, ஒருத்தான பெண்டு. நான் அதை பார்த்துட்டு மானுன்னு நினச்சிட்டேங்க. ஆப்போசிட்டில் மான் இருக்கவும் எனக்குள்ளே மான் மேயுதுன்னு நினச்சிட்டேன். மேலேருந்து வரும்போது மிஷின் டோட்டல் கண்ட்ரோலும் மிஷினோட கண்ட்ரோலுக்கு போயிடும். நம்ம வரும்போது ரொம்ப கவனமாக தான் வரணும். அதேமாரி சரியான டூரிஸ்ட் பிளேஸுங்க அது. எனக்கு தெரிஞ்சு வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான டூரிஸ்ட் பிளேஸு. இன்னும் 23 கிலோமீட்டர் போகணும். ஏய் அப்பா, டேய் என்னடா அது, தரமான ஒரு ஸ்பாட்டுங்க ஒருத்து. ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது, செம்ம ஒருத்துங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குமே, லைட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. ரோடு இல்லை, ஆனால் இங்கே இருக்க தங்கியிருக்கவங்க போவாங்க, நம்ம போக முடியாது. டீ பிளானட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. நம்ம மூணாறு இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது. மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன்.
சாரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. சாரல் வந்து பார்த்தீங்கன்னா விழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போதாங்க உள்ளே என்ட்ரி ஆகிறோம். எத்தனை இடத்துல நனைஞ்சு தொப்பு தொப்பாக வரப்போகிறோம்னு தெரியல. ஆனால் இங்கே நல்லா சாரல் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூரல் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. தூரல் போட்டாலே நம்மளுக்கு பிரச்சனை தான். ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கேப்சர் பண்ண முடியாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்ல மழை, நல்லா மாட்ட போகிறோங்க. முரட்டு மலையில் மாட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம நினச்சி வந்ததே வேறு, ஆனால் இங்கே நடக்கிறது வேறுங்க. கொஞ்சம் மழை கம்மியாக பெஞ்சா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மழை நிற்காதுன்னு நினைக்கிறேன். காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காற்று அடிக்க அடிக்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். மழை வர வரத்தான் பிரச்சனை. நம்மளுக்கு நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதனால வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணவே முடியாது. எல்லா பேரும் கிளம்ப ஆரம்பிக்க போகிறாங்க. மழை பெய்யாத வரைக்கும் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ஜாய் பண்ணவே முடியாதுங்க. நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை. நம்ம ரெயின் கோட்டெலாம் எடுத்து போட்டு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டயரும் ஸ்கிட் ஆகும். நல்லா வேகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா போக முடியாது. ஓகேங்க, கேமரா ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். தூரல் பெய்யுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுதா? ஆனால் வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, ரெண்டுமே அட்டன் டயத்தில். என்னங்க ரோடு சின்ன ரோடாக இருக்குது. கொஞ்சம் தூரம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்காமல் போகலாம்னு நினச்சேன். பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க மழை. அவ்வளோதான், நம்ம வீடியோ எடுக்க முடியாது. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. 19 கிலோமீட்ரு. எவ்வளோ நேரம் இன்றைக்கி மழையில் நனைய போகிறோம்னு தெரில. சம்பவம் தான் இன்றைக்கி, முரட்டு சம்பவம். இங்கே நின்று நம்ம கேமரா கழட்டிடுறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாமா? ஒருத்தான இடம்னு நினச்சி நம்ம வந்தோம்னா இதாங்க தரமான ஸ்பாட்டுங்க. அந்த ஸ்பாட்டு பார்க்காம இந்த ஸ்பாட் எத்தனைத்துக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தான இடம். அந்த இடம் எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது நம்மளுக்கு. தரமான இடங்க. நம்ம கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு கேமராவை ஆஃப் பண்ணிடுறது நம்மளுக்கு தெரிஞ்சு நல்லது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியும் மிஸ்டரில் எப்படி போயிட்டுருக்குன்னு. இதுக்கு மேலே நம்ம கேமராவை யூஸ் பண்ணுறது வெரி வெரி டேஞ்சருங்க. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளே தண்ணி போச்சுன்னா அவ்வளோதான், சுத்தமாக சோலி முடிஞ்சிடும். ஆனால் அப்படி இருந்துமே நம்ம லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஓகேங்க, ரைடிங் ஜாக்கெட்டு ரெயின் கோட் எடுத்து போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மழை பெய்யலை, நார்மலாக தான் பெய்யுது. அதனால தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை கழட்டாமல் இருக்கேன். தரமாக இருக்குது இப்போ வரைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோவை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, கொஞ்சம் தூரம் கட் பண்ணிக்கலாம்.